ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக சூப்பராக நூடுல்ஸ் செய்யலாமா? கடையில் உள்ள டேஸ்ட்டு போலே இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் இப்பி நூடுல்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். தனியாக ஒரு பவுலில் 4 முட்டை கொட்டி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பேனில் சேர்த்துட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிருவோம். அதே பேனே அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்குருவோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்குருவோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 பேக்கெட்டுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அதில் உள்ள டேஸ்ட் மேக்கரையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த முட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.